புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரை அ, பாலியல் பலாத்காரம் செய்து அங்கு உள்ள ஒரு சாக்கடையில் போட்டு கொலை செய்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்களையே அதிர்ச்சி அடைய செய்தது. ஒரு சிறுமியை இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அங்கு பல்வேறு விதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள் இருந்து அரசுக்கு வைக்கப்பட்டது. இந்நிலையில் தான் இருவர் கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவர் தான் இந்த விவேகானந்தன். இவர் காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆதரவாக அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் யாரும் நாங்கள் ஆஜராக மாட்டோம் என்று கூட ஒரு முடிவு எடுத்தார்கள். இது அந்த புதுச்சேரி மக்களை ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் ஏற்படுத்தியது. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வழக்கறிஞர்கள் செயல்படாதது அந்த பகுதியில் பெரும் வரவேற்பை பெற்ற வந்தது. இந்நிலையில் தான் இந்த முதியவர் தற்போது விவேகானந்தன் அந்த காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் தன்னைத்தானே கழுத்தை இறுக்கி தற்கொலைக்கு முயற்சித்ததாகவும், உடனடியாக அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை கொண்டு சென்றதாகவும், அங்கு அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. காவல்துறை இது வரைக்கும் அது சம்பந்தமான எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்.